பகவானின் அடுத்த திருநாமம் பிரகிரக ஏற்றுக்கொள்பவர். பகவான் மனமு வந்து ஏற்றுக்கொள்கின்றார். எதை என்றால் தன்னுடைய பக்தர்கள் தனக்கு அளிக்கின்ற எதையுமே, அது மிக மிக எளிமையான ஒரு பொருளாக கூட இருக்கலாம், அதை கூட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார் பகவான். பக்தர்கள் பக்தியோடு எனக்கு அளிக்கின்ற பத்திரம், புஷ்பம், பழம், தோயம், இலை, மலர், கனி அதாவது பழம் மற்றும் தோயம், நீர், இவற்றில் எதுவாக இருந்தாலும் நான் அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பகவானே திருவாய் மலர்ந்து அருளியிருக்கின்றார். இப்படி பக்தர்கள் அளிப்பதை மனமு வந்து ஏற்றுக்கொள்வதால் அவர் பகவான் பிரகிரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் பிரகிரகாய நமக. அடுத்த திருநாமம் நிகிரக. பொதுவாக நிகிரகம் என்கின்ற சொல் அழிவை குறிப்பதாக கொள்கின்றோம். துஷ்டர்களை பகவான் அழித்து ஒழிப்பதை துஷ்ட நிகிரகம் என்று சொல்கின்றோம். இந்த இடத்திலே நிகிரக என்கின்ற சொல்லுக்கு அடக்கி ஆள்பவர், எல்லோரையும் எல்லாவற்றையும் தன் வசமாக்கி தன்னிலே அடக்கி கொள்பவர் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. அப்படிப்பட்ட குணத்தினாலே அவர் நிகிரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் நிகிரகாய நமக. வியக்ரக. அக்ரம் என்கின்ற சொல்லுக்கு முடிவு அல்லது அழிவு என்றும் ஒரு பொருள் உண்டு. எனவே வியக்ரக என்று சொல்லும் பொழுது அதை வி அக்ரக என்று பொருள் கொள்கின்றோம். வி அக்ர அதாவது அக்ரம், அதாவது அழிவு அல்லது முடிவு இல்லாதவர் என்பது இதன் பொருள். பகவானுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படி முடிவு இல்லாததனால் அவர் வி அக்ரக அல்லது வியக்ரக. இந்த திருநாமத்துக்கு இன்னொரு விதமாகவும் பொருள் கூறப்படுகின்றது. வியக்ரக என்றால் பெரிய முனைப்போடு இருப்பவர் என்றும் ஒரு பொருள் கூறப்படுகின்றது. பகவான் முனைந்து வேலை செய்கின்றார். எதற்காக என்றால், எதை நோக்கி என்றால், தன்னுடைய பக்தர்களுக்கு தர்மத்துக்கு உகந்து அவர்கள் எதை விரும்பினாலும் அதையெல்லாம் அளிப்பதிலே அவர் பகவான் முனைந்து இருக்கின்றார். தன்னுடைய பக்தர்களுக்கு வேண்டியனவற்றை அளிக்க வேண்டும் என்று அவர் முனைப்போடு செயல்படுகின்றார். அதனாலும் அவருக்கு வியக்ரக என்கின்ற திருநாமம். ஓம் வியக்ராய நமக. பகவான் 4 கொம்புகளை உடையவர். 4 சிருங்கங்கள் அல்லது கொம்புகளை அவர் கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் நைக்க சிருங்கக. ந ஏக்க சிருங்கக. சிருங்க என்றால் கொம்பு, ஏக்க சிருங்கக என்றால் ஒரு கொம்பு, ஒரு கொம்பை உடையவர். ந ஏக்க சிருங்கக நைக்க சிருங்கக என்றால் ஒரு கொம்பை கொண்டு இராதவர், அதாவது ஒரு கொம்பை மட்டுமே கொண்டிராதவர். ஒன்றுக்கு மேற்பட்ட 4 கொம்புகளை அவர் கொண்டிருப்பதால் அவர் ஒரு கொம்பை மட்டுமே உடையவர் என்று கருதப்படுவதில்லை. அப்படி அவரை சொல்லிவிட முடியாது. அதனால் அவர் நைக்க சிருங்கக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பயன்பாட்டை நாம் நம்முடைய சாதாரண பேச்சு வழக்கிலே கூட பார்க்கலாம். அநேக என்று சொல்கின்றோம். அநேக என்றால் மினி, நிறைய என்று பொருள். அதாவது ஒன்று இல்லாதது அநேக, ஒன்றுக்கு மேற்பட்டது, அதற்கு அநேக என்று சொல்கின்றோம். அந்த கோணத்திலே இருந்துதான் ந ஏக்க ஸ்ருங்கக, ஒரு கொம்பு இல்லாதவர், ஒரு கொம்பு மட்டுமே இல்லாதவர் என்கின்ற இந்த திருநாமத்தை பார்க்க வேண்டும். ஓம் நைக்க ஸ்ருங்காய நமக. ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அடுத்த திருநாமம் கதாக்ரஜ. கத அக்ர ஜ. அக்ர என்றால் முன்பாக, ஜ என்றால் பிறந்தவர், முன்பாக பிறந்தவர், அதாவது அண்ணன். கத என்பவர் பகவானுடைய ஸ்ரீ வாசுதேவருடைய தம்பி. அதாவது பகவான் கத என்பவருக்கு அண்ணனாக, அவருக்கு முன்பே பிறந்தவர், தோன்றியவர். இப்படி முன்னாலே பிறந்தவரை அக்ரஜ என்று சொல்கின்றோம். அதை போலவே பின்னாலே பிறந்தவரை, அதாவது தம்பி அல்லது தங்கையை அனுஜ என்றோ அனுஜா என்றோ சொல்கின்றோம். அனுஜ அடுத்து பிறந்தவர், தனக்கு யாரை குறிப்பிடுகின்றோமோ அவருக்கு அடுத்து பிறந்தவர், அதாவது தம்பி. ஆக கத என்பவருக்கு முன்பு பிறந்ததினாலே பகவான் கத அக்ரஜக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். கதாக்ரஜக. இன்னொரு விதமாகவும் பொருள் கூறப்படுகின்றது. அக்ரஜ என்றால் முன்னாலே பிறந்தவர் அல்லது முன்னாலே தோன்றியவர், முன்னாலே தோன்றுபவர் என்று பொருள் என்று பார்த்தோம். மந்திர சக்தியினாலே பகவான் அந்த மந்திரத்தை ஆராதிப்பவருடைய முன்னாலே தோன்றி அருள்கின்றார், நேரிலே தோன்றுகின்றார், கண் எதிரே, கண் முன்பு தோன்றுகின்றார்.
அதனாலும் அவர் கதாக்ரஜ. ஓம் கதாக்ரஜாய நமஹ. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.